ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புது டாபிக் தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆல்சோ அ போயம் ஃப்ரம் யூனிட் 3. ஓகேங்களா? ஸோ திஸ் வாஸ் த போயம் ரிட்டன் பை Percy Bysshe Shelley, generally known as Shelley, and the name of the poem is Ozymandias. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் we get into the poem, let's see about author introduction. Shelley was born on 4th August 1792 at Field Place, Warnham, Sussex. So Sussexன்றது தான் it is well known place. ஓகேங்களா? ஸோ 4th August 1792 வந்து சசெக்ஸில் பிறந்திருக்காரு. இவரோட அம்மா பேர் பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமோத்தி ஷெல்லி. ஓகேவா? இவர் வந்து ஒரு வெல்த்தி லேண்ட் ஓனர். லேட்டர் என்னவா இருக்கார் அப்படின்னா எம்பியாகவும் இருந்திருக்காரு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவும் இருந்திருக்காரு. அவங்களோட அம்மாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலிசபெத் பில்ஃபோல்ட். ஓகேங்களா? ஸோ டிமோத்தி ஷெல்லிக்கும் எலிசபெத் பில்ஃபோல்டுக்கும் 4th August 1792 பிறந்த ஒரு குழந்தை தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்லி. ஓகே. அண்ட் ஷெல்லி வென்ட் டு சைலண்ட் ஹவுஸ் ஸ்கூல், பிரெண்ட்ஃபோர்டில் இருக்க சைலண்ட் ஹவுஸ் அப்படின்ற ஸ்கூலுக்கு போகிறாரு. லேட்டர் 1804 he went to Eton College. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவருடைய சின்ன வயசு. இதில் வந்து அவரோட லிட்ரரி கெரியர்ன்றது எதுவுமே கிடையாது. ஸோ ஐ டென்ட் கிவ் மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிஸ் பயோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈட்டனில் இந்த ஈட்டன் காலேஜில் அவர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் ஷெல்லி த ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய எஜுகேஷனில் ஸ்டார்டிங் பீரியட்லேயும் என்னன்னு தெரிஞ்சிருது, இவர் வந்து ஒரு வினோதமான சில பழக்கங்கள் இருக்கிறவர் அண்ட் ஹீ இஸ் அ ஏத்திஸ்ட். ஸோ அந்த டைமில் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாத்தையுமே ஏதோ பெரிய பாவம் பண்ணவங்களாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஷெல்லி த ஏத்திஸ்ட் அப்படின்ற பேர் வாங்குறதே வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பாப்புலர்லி ஹீ இஸ் நோன் அஸ் Shelley the atheist. In 1810 வந்து he went to யூனிவர்சிட்டி காலேஜ், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகிறாரு. இங்கே ஈட்டன் காலேஜ்லேருந்து இங்கே. ஸோ அப்படி படிக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1811 த வெரி நெக்ஸ்ட் இயர் ஹீ பப்ளிஷ்ட் அ பேம்ப்ளெட். ஓகே. ஸோ ஒரு பேம்ப்ளெட் பண்ணுறாரு. அந்த பேம்ப்ளெட்டோட பேர் த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம், ஏத்திசத்தோட தேவை என்ன அப்படின்றத வந்து ஒரு பேம்ப்ளெட்டாக எழுதி பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஏத்திசம் அப்படின்றது அந்த காலத்தில் ஒரு இப்போ வந்து ட்ரக் அடிக்ட் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்குறோம், அந்த மாதிரி தான் ஒரு ஏத்திஸ்ட்டை வந்து அந்த காலத்தில் சொசைட்டியில் பார்த்துருப்பாங்க. ஸோ யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவரால் சேர்ந்து மற்ற மாணவர்களும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு he was expelled from Oxford University in 1811. ஸோ இந்த 1811 இந்த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் அப்படின்ற பேம்ப்ளெட்டை இவர் மட்டும் எழுதலை, யார் கூட சேர்ந்து எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் ஜெஃபர்சன் ஹாக். இது 3 பேருமே ஒரே ஆளோடு தான். ஸோ தாமஸ் ஜெஃபர்சன் ஹாகும் ஷெல்லியும் சேர்ந்து தான் இந்த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் அப்படின்ற ஒரு பேம்ப்ளெட் எழுதுகிறாங்க. இதனால் அவரை வந்து யூனிவர்சிட்டியை விட்டு 1811 எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க, 2 பேரையுமே, தாமஸ் ஜெஃபர்சன் ஹாகையும் ஷெல்லி 2 பேரையுமே. ஓகேங்களா? So that led to his expulsion from the university. Then he went to London and lived in lodgings. ஸோ அங்கேருந்து லண்டன் போயிட்டு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இங்கேயும் தங்கிட்டு இருக்காரு. தேர் ஹி மிட் ஹாரியட் வெஸ்ட்ப்ரூக். ஸோ ஹாரியட் வெஸ்ட்ப்ரூக் அப்படின்ற ஒரு 16 வயசு பொண்ணை பார்க்குறாரு. ஹி ஃபெல் இன் லவ் வித் ஹர். ஓகே. ஸோ என்ன ஆகுது அப்படி, இதான் வந்து இந்த ஹாரியட் வெஸ்ட்ப்ரூக் அப்படின்றவங்க தான் ஷெல்லியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொண்ணோட அப்பாவும் சரி ஷெல்லியோட அப்பாவும் சரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஸோ தே eloped and they get married. At that time that age of this Harriet Westbrook is 16, just 16. ஓகே. இருக்காங்க, 2 சில்ட்ரன் இருக்காங்க இந்த கப்பலுக்கு, தட் இஸ் ஷெல்லி அண்ட் ஹாரியட் வெஸ்ட்ப்ரூக்கு 2 சில்ட்ரன் வந்து இருக்காங்க. பட் 2 பேர் வந்து ரொம்ப ஹாப்பியெல்லாம் வாழலை, 2 பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஹாரியட் வெஸ்ட்ப்ரூக்கோட கம்பெனியில் இல்லாமல் வில்லியம் காட்வின் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட், பொலிட்டிக்கல் பர்சன், ஃபிலாசபர் அண்ட் நோவலிஸ்ட். ஓகேங்களா? அவரோட வீட்டில் போய்
அவரோட இந்த லிட்ரரி கெரியர் சம்மந்தமாக அவரை போய் பார்க்குறது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வில்லியம் காட்வினோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேரி வூல்ஸ்டோன்கிராஃப்ட். நம்மளுக்கு வெல் நோன் பர்சன், ஃபெமினிசம் படித்த எல்லாருக்குமே இந்த மேரி வூல்ஸ்டோன்கிராஃப்ட்னா யாருன்னு தெரியும். ஸோ இந்த மேரி வூல்ஸ்டோன்கிராஃப்ட்டுக்கும் வில்லியம் காட்வினுக்கும் பிறந்த மேரி ஷெல்லி அப்படின்ற பொண்ணோட இவருக்கு வந்து அஃபேர் ஆகுது. ஸோ இவங்க தான் செகண்ட் ஒய்ஃப் ஆஃப் ஷெல்லி. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் செகண்ட் ஒய்ஃபுக்கும் இடையில எலிசபெத் ஹிட்சன்னா அப்படின்ற ஒரு ஸ்கூல் டீச்சர், இவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், அவங்க கூடயும் வந்து என்ன இருக்கார் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். பட் இட் இஸ் நாட் லாங் லாஸ்டிங். அதனால் இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ ஹாரியட் வெஸ்ட்ப்ரூக்கையும் செகண்ட் ஒய்ஃபாக மேரி ஷெல்லியையும் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன் நான் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்லி மேலே நிறைய கிரிட்டிசிசம் வர்றதுக்கு இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் காரணம். ஓகேவா, எப்போ வந்து அவர் வந்து ஒரு லிட்ரரி லிட்ரரி கெரியருக்குள்ளே வந்தோடனே இதெல்லாம் சொல்லி மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷெல்லியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒய்ஃபோட சந்தோஷமாக இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஹாரியட் வெஸ்ட்ப்ரூக் அப்படின்றவங்களோட ஃபாதர் யார் அப்படின்னா ஒரு ரிட்டையர்ட் இன்கீப்பர். அவங்க வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஸோ தே eloped and got married at எடின்பர்க்கு போய் செப்டம்பர் 1811 வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. the very same year when he was expelled from the Oxford University. During the next 2 years they shifted from place to place, and 1812 he delivered a speech circulated that address to the Irish people. இதுவும் ஒரு pamphlet தான். ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஆஃப் கெத்தாலிக் இமான்சிபேஷன். ஸோ கெத்தாலிசிசமை வந்து ஃப்ரீடமாக விடுங்க, அது வந்து அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கெத்தாலிசிஸுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் எழுதியிருப்பார். ஓகேவா, முதல்ல வந்து ஏத்திசம்க்கு சப்போர்ட் பண்ணி எழுதி அதனால தான் அவரை வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்தே வெளியில் அனுப்பிடுறாங்க. ஸோ அவர் கூட வெளியில் அனுப்பின அந்த பர்சன் யார்? தாமஸ் ஜெஃபர்சன் ஹாக். ஓகேங்களா, ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து அந்த ஏத்திசம் கான்செப்டை அவர் வந்து விட்டுறாரு. ஓகேங்களா, when he lived in Wales he was attacked by a shepherd of his humanitarian efforts to procure the killing of dying or diseased sheep. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்லியோட ஹியூமனிசம்க்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ இவர் வந்து இந்த எழுதுகிறவங்க நிறைய சுற்றுப்பயணம்லாம் மேற்கொள்வாங்களா, அந்த மாதிரி இவர் வந்து வேல்ஸ் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஷெப்பர்டுக்கும் இவருக்கும் சண்டை வந்துடுது. ஏன் அப்படின்னா அந்த ஷெப்பர்டு வந்து அவர்கிட்ட இருக்கிற நோய்வாய்ப்பட்ட இல்லை இறக்கும் தருவாயில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த ஷீப்பெல்லாம் கொல்றாரு. ஆனால் எந்த உயிரையும் கொல்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஷெல்லி வந்து அவர் கூட சண்டை போடும்போது ஏன் ஷீப்பு நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பிரச்சனை வருது. ஸோ இவ்வளோ நல்ல ஒரு ஹியூமன் ஹார்ட் இருக்கிற ஒரு பர்சன் தான் எப்படி இறந்து போயிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட் ஆக்சிடெண்ட்டில், ஒரு ஸ்ட்ராமில் ஒரு போட் சிங்க் ஆகி ட்ரௌனிங்கில் இறந்து 10 நாள் கழித்து தான் அவரோட பாடியே கிடச்சிருக்கும். ஸோ அவ்வளோ அவரோட டெத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் நான் இந்த இன்சிடெண்ட் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாக அவர் வந்து பேம்ப்ளெட் இது பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பேம்ப்ளெட் நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் பார்த்தோம். 2வது அட்ரஸ் டு த ஐரிஷ் பீப்புள். 3வது பார்த்திங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு பேம்ப்ளெட் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணாமல் அவரோட சர்வெண்ட் கிட்ட கொடுத்து பப்ளிஷ் பண்ணும்போது அது வந்து பிரச்சனையாயிடுது. ஸோ ஹவு கம் யூ கேன் பப்ளிஷ் திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஹீ கெட் காட் பிகாஸ் ஆஃப் ஷெல்லி ஹிஸ் சர்வெண்ட். அந்த சர்வெண்ட்டோட நேம் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நானும் சர்வெண்ட்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து கொஷின் வந்து சர்வெண்ட் நேம் வராது, என்ன ஒர்க்குக்காக இஸ் த சர்வெண்ட் கெட் காட் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அதனால தான் அந்த இது வந்து இருக்கேன். ஸோ இவருடைய 3 இம்பார்ட்டண்ட்டான பேம்ப்ளெட்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1813 ஷெல்லி பப்ளிஷ்ட் குவீன் மேப். இந்த குவீன் மேப் அப்படின்றது தான் இவருடைய ஃபர்ஸ்ட் வேர்ஸ் பப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி வரையும் பேம்ப்ளெட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேர்ஸ், தட் இஸ் போயட்ரி ஃபார்மில் ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. The couple lost the affection that they ever had for each other. He spent most of his time in house of William Godwin. ஸோ இது வரைக்குமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான ஹாரியட் ப்ரூக்கோட தான் வந்து அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டைம் அவர் குவீன் மேப் பப்ளிஷ் பண்ண அந்த டைமில், தட் இஸ் 1813 தான் வந்து இவருக்கும் அவருக்கும் இந்த கப்புள்ஸ்குள்ளே ஒரு மனக்கசப்பு வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஹீ ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் வித் வில்லியம் காட்வின், ஒன் ஆஃப் த English journalist, philosopher,
நாவலிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பர்சன். ஓகே, ஸோ இவங்களுக்கும் வில்லியம் காட்வின் அண்ட் மேரி வூல்ஸ்டோன்கிராஃப்ட். ஓகேங்களா, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யார்? மேரி வூல்ஸ்டோன்கிராஃப்ட். அவங்களோட பொண்ணு பேரும் மேரி தான். ஸோ இவங்களுக்கும் ஒரு அட்ராக்ஷன் வருது. ஸோ மேரியையும் அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூடயே நீங்கள் ப்ராப்பராக இல்லை, ரெண்டாவது ஒரு டீச்சரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, எப்படி என் பொண்ணை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கிரிட்டிசம் வந்தனால ஒன்ஸ் அகெயின் தே எலோப்ட். ஓகேங்களா, ஸோ தே எலோப்ட் 1814 எலோப் பண்ணி சுவிட்சர்லாண்ட் போயிட்டு அங்கே தான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே வந்து இருக்காங்க. இன் செப்டம்பர் தே ரிட்டர்ன் டு லண்டன். இன் 1815 he wrote his first great poem Alastair. ஸோ 1814 அங்கே இருந்துட்டு 1815 ரிட்டர்ன் ஆகுறாங்க. இப்போ வந்து இவரோட கிரேட் போயம் அலாஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹிஸ் ரைட்டிங் த சூசைட் ஆஃப். ஸோ 1814 போயிட்டு 1815 வந்துடுறாரு. அப்போ வந்து இந்த ஹாரியட் ஸ்மித் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்களா, ஹாரியட் ப்ரூக், அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மேரியோட ஒரு ஹாஃப் சிஸ்டர் அவங்களும் வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ரெண்டு சூசைடுமே இந்த கப்பில் வந்து ரொம்ப பாதிச்சிடும். தட் இஸ் மேரி ஷெல்லியுமே வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ அதோட தாக்கம் அவரோட ஒர்க்கில் வந்து தெரியும். ஓகே, அண்ட் 1816 he was deeply affected. அந்த மாதிரி நிறைய வந்து அவருக்கு பேட் நியூஸாக, லைக் கீட்ஸ் மாதிரியே நிறைய பேட் நியூஸாகவே அவருக்கு நடந்துகிட்டே இருக்குது. அடுத்தது இன் 1818 ஷெல்லி லெஃப்ட் இங்கிலாந்து ஃபார் இட்டலி. ஸோ 1818 இட்டலி போகிறாரு. தேர் ஹீ ஸ்பெண்ட் 4 years ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ 4 years அவருக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன் 1818 ஹீ கம்ப்ளீட்டட் ரோசலின் அண்ட் ஹெலன். ஸோ ரோசலின் அண்ட் ஹெலன், ஜூலியன் அண்ட் மெடாலோ அப்படின்ற ஒரு 2 ஒர்க்கை வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இதை எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1818 எழுதுகிறாங்க, 1819 பப்ளிஷ் ஆகுது. ஸோ கீட்ஸுக்கு வந்து எப்படி 1819 ஒரு இம்பார்ட்டண்ட் இயரோ லிட்ரரி கேரியரில், அதே மாதிரி ஷெல்லிக்கும் 1819 அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இயர் தான். ஏன்னா நிறைய ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க், வேர்ட் டு த வெஸ்ட் விண்ட், ரோஸ்லின் அண்ட் ஹெலன், ஜூலியன் அண்ட் மேடலோ, இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ்லாம் 1819 அவர் எழுதியிருப்பார், பப்ளிஷும் பண்ணியிருப்பார். இன் 1819 he produced his 2 great works, that is Prometheus Unbound and Sensi. இந்த Prometheus Unbound அப்படின்றது வந்து வேர்ஸ் ட்ராமா, அதாவது வந்து போயட்ரியிலேயே ஒரு ட்ராமா கதை வந்திருக்கும், தட் இஸ் வேர்ஸ் ட்ராமா. அண்ட் சென்சி அப்படின்றது ஒரு ட்ராஜடி. ஓகேவா, ட்ராஜடி. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து அந்த 1819 தான் அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் வந்து அந்த 1819 அவர் வந்து பப்ளிஷ் பண்ணனால அந்த 1819 அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இயர் இன் ஷெல்லிஸ் லிட்ரரி கரியர். ஓகே, அண்ட் த விச் ஆஃப் அட்லஸ் வாஸ் பர்ஃபெக்ட் இன் ஃபார்ம். ஸோ எந்த ஷெல்லியோட எந்த ஒர்க் வந்து பர்ஃபெக்ட் இன் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த விச் ஆஃப் அட்லஸ், அண்ட் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த வெரி நெக்ஸ்ட் இயர் 1820. During this period, Shelley wrote many of his excellent lyrics. ஸோ அந்த டைமில் அவரோட அந்த லிரிக்கல் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னா ஓட் டு த வெஸ்ட் விண்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் லிரிக் ஆஃப் ஆல். இன் ஆடனைஸ் அப்படின்றது ஒரு பாஸ்டரல் எலிஜி. ஸோ இந்த பாஸ்டரல் எலிஜி வந்து யாரோட டெத்தை பற்றி லேமன் பண்ணுது அப்படின்னா ஜான் கீட்ஸ். இவருக்கு ஜான் கீட்ஸை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இறந்து போகும்போது அவரோட கோட் பேக்கெட்டில் ஒரு சைடில் ஜான் கீட்ஸோட போய்ட்ரி கலெக்ஷன் வச்சுருப்பார், இன்னொரு சைடில் சொஃபக்லஸோட ஏதோ ஒரு ஒர்க் வச்சுருப்பார். ஸோ ஒரு நம்மளுக்கு வந்து நம்ம கண்டெம்பரரியில் இப்போ நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன் அப்படின்னா என் கூட இருக்கிற டீச்சரை எனக்கு பிடிக்கும், பட் இந்தளவு நான் அட்மையர் பண்ண மாட்டேன் இல்லையா. அந்த அளவுக்கு ஜான் கீட்ஸை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜான் கீட்ஸ் இறந்தப்போ ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டவர்களில் ஒரு ஆள் வந்து இந்த ஷெல்லி. அதனால் இவர் வந்து ஹீ ஜஸ்ட் ஷோ ஹிஸ் சேட்னஸ் த்ரூ திஸ் போயம் ஆடனைஸ். ஓகேங்களா, அடுத்தது ஹெலாஸ் இஸ் அ லிரிக்கல் ட்ராமா. எப்படி வந்து ப்ரொமெத்தியஸ் அன்பவுண்ட் வந்து ஒரு லிரிக்கல் ட்ராமாவோ அதே மாதிரி ஹெலாஸும் ஒரு லிரிக்கல் ட்ராமா. ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு இங்கிலீஷ் ப்ரோஸ் இஸ் கமெண்டபிள். ஸோ ஹீ இஸ் நாட் ஓன்லி அ போயட். ஷெல்லின்னு சொன்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், ரொமான்டிக் போயட்னு சொல்லுவோம். பட் இவர் வந்து ப்ரோஸுக்கு கொடுத்துருக்கிற அந்த விஷயமுமே வந்து அப்ரிஷியேட்டபிள். அதில் எது ரொம்ப ரிமார்க்கபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அ டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1840. ஓகேங்களா, ஷெல்லிஸ் டெத் வாஸ் ட்ராஜிக். ஸோ இதுதான் வந்து அவரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க். அவரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க் இன்னும் கொஞ்சம் நான் தரேன்.
இவரோட டெத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ட்ராஜிக் வைல் ரிட்டர்னிங் பை போட் டு காஸ்கா மேக்னிக்கு லெக்ஹான்லேருந்து காஸ்கா மேக்னிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய ஃப்ரெண்ட் தட் இஸ் ஜான் கீட்ஸ், நம்ம ஷெல்லி, லெய் ஹண்ட், இன்னொரு ஆள் யார், ஓகே. ஸோ இந்த 4 பேரும் கீட்ஸு, ஷெல்லி, பைரன், லெய் ஹண்ட் இவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் ரொமான்டிக் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரொமான்டிக் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 4 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஜான் கீட்ஸும் ஷெல்லியும் க்ளோஸு. ஸோ வந்து இப்போ கீட்ஸ் இறந்து போயிடுறாரு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம லெய் ஹண்ட் வந்து இட்டாலிக்கு போகிறாரு. இவரை வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த லெஹான் அப்படின்ற இடத்துலேருந்து காஸ்கா மேக்னி அப்படின்ற இடத்துக்கு போட்டில் போகிறார். ஓகேவா. ஸோ சடன் ஸ்ட்ராம் வந்துடுது. ஸோ அந்த போட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சங்க். ஓகே. ஸோ ஜூலை 8, 1822 போகிறாரு. ஜூலை 1822 இவருடைய உடல் வந்து கரையொதுங்குது. அந்த போட் ஆக்சிடெண்ட்டில் அவர் மூழ்கிடுறாரு. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் மூழ்குறாங்க. வந்து இவர் மூழ்கினோடனே இவர் உடம்பை தேடி பார்க்குறாங்க. அப்புறம் கிடைக்கல. 10 நாளுக்கு அப்புறம் ஒரு இடம் கொடுத்துருப்பாங்களே, வயரெஜியோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவரோட உடல் வந்து கரையொதுங்குது. அக்கார்டிங் டு இட்டாலியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி உடல் வந்து அதுவே கரையொதுங்குனா என்ன பண்ணணும் அப்படின்னா கிரிமேட் தான் பண்ணணும், அதாவது எரிக்கணும். பொதுவாக கிறிஸ்டியன்ஸ் வந்து புதைக்க தான் செய்வாங்க. பட் ஆஸ் ஹீ வாஸ் ட்ரவுண்ட் அண்ட் இவரோட பாடி வந்து கரை ஒதுங்கினால இட்டாலியன் கவர்மெண்ட் ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய இதை வந்து எரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இதை வந்து அந்த ஆஷை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இட்டாலியிலேயே கீட்ஸோட உடம்பு பக்கத்துலேயே வந்து ஆனர் பண்ணி புதைச்சிடுறாங்க அவங்களோட வழக்கப்படி. ஓகேவா. Shelley's death was tragic while returning by boat to Casca Magni from Leghorn on July 8, 1822, where he had been welcoming Leigh Hunt to Italy. He was drowned. His body was cast ashore na kara odungiradhu after 10 days near Viareggio. In one packet volume of Keats and another volume of Sophocles was found. His body was cremated and his ashes were buried in the Protestant cemetery in Rome. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஷெல்லியை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இதில் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ்லாம் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட் பாப்புலர்லி இவர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓட் டு த வெஸ்ட் வின். ஓகே. Adonais, Hellas, Defense of Poetry. ஓகேவா. டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி, சென்சி, ப்ரிமித்தியஸ் அன்பவுண்ட் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சென்சியும் சேர்த்துக்கோங்க. சென்சி வந்து இட் வாஸ் த ஒன்லி ட்ராஜடி ரிட்டன் பை ஷெல்லி. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த நம்மளுக்கு ஓட் டு த வெஸ்ட் வின்னா என்னன்னு தெரியும், அட்னைஸ்னால் என்னன்னு தெரியும், டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி தெரியும், சென்சியும் ஓரளவு நம்ம யூஜிபிஜியில் படிச்சிருப்போம். ஹெல்லாஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ வாட் இஸ் ஹெல்லாஸ்? இட் இஸ் அ வேர்ஸ் ட்ராமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இதுலேருந்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னா வி கேன் கிராக். ஓகேங்களா. ஸோ அது போக வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து he had an influence on the subsequent generation of poets like Robert Browning, Swinburne, Thomas Hardy, W.B. Yeats இவங்கள எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸாக வச்சுட்டு தான் இவர் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்லியோட நிக்நேம் ஆர் பென் நேம் ஆர் சுடனம் எப்படி வேணால் வைக்கலாம். ஓகே. ஷெல்லியோட பென் நேம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் திஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிளைராஸ்ட்ரஸ். ஓகே. ஸோ இந்த பேரில் தான்
கிளைராஸ்டஸ் அப்படின்ற பேரில் தான் இந்த போயம் ஓசிமாண்டியாஸை அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அவர் பப்ளிஷ் பண்ணும்போது இதை வந்து மொத்தம் 5 டைம்ஸ் எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவரோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியில் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டார். கிளைராஸ் அப்படின்ற பேரில் தான் வந்து அவர் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லவ்வர் ஆஃப் டார்மைஸ். ஓகேயா, ஸோ இந்த டார்மைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் வாஸ் அ நிக் நேம் கிவன் பை ஷெல்லி டு மேரி ஷெல்லி. அதாவது தன்னோட செகண்ட் ஒய்ஃபுக்கு செல்ல பேராக கொடுத்தது தான் டோர்மைஸ். ஸோ லவர் ஆஃப் டோர்மைஸ் அப்படின்றது தான் அவருடைய நிக் நேம். ஸோ இந்த நிக் நேமில் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஷெல்லி வந்து இந்த போயம், தட் இஸ் ஓசிமாண்டியாஸ் அப்படின்ற போயம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே படிக்கும் போது அவரை மேட் ஷெல்லி த ஏத்திஸ்ட் அப்படின்ற பேர் வாங்கியிருக்காருன்னு கேட்கலாம். எப்போ வந்து இவர் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து எக்ஸ்பெல் ஆகியிருக்காருன்னு கேட்கலாம். யார் கூட வந்து இவர் வந்து இந்த ஒர்க் த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். இந்த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் அப்படின்ற புக் த necessity of atheism அப்படின்ற ஒர்க் வந்து யாருனுடைய ஐடியாவை நிறைய சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஜான் லாக் அண்ட் டேவிட் ஹியூம். ஸோ இந்த பேர்லாம் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஸோ இந்த பேர்லாம் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். எங்கே அப்படின்னா, வில்லியம் ஹேஸ்லிட்டோட மை ஃபர்ஸ்ட் அக்வென்டைன்ஸ் வித் போய்ட்ஸில் கால்ரிட்ஜும் நம்ம ஹேஸ்லிட்டும் வந்து இவங்கள பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கில் இந்த நேம்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா, ஸோ இவங்கெல்லாம் வந்து சப்சீக்வெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஷெல்லி. ஓகே, சப்சீக்வெண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஷெல்லிஸ் ரைட்டிங். ஓகேங்களா, ஸோ ஃபர்தராக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய போயட்ரி, ஃபிக்ஷன் அண்ட் வேர்ஸ் ட்ராமா ஆஃப் ஷெல்லி அப்படின்னு பார்த்தோன்னா 1810 சஸ்ட்ரோஸி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. பட் இட் இஸ் நாட் மச் known. ஓகே, அண்ட் 1810 ஒரிஜினல் போயட்ரி பை விக்டர் அண்ட் கெசாரின்னு எழுதியிருக்காரு. அண்டு போஸ்துமஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் மார்கரெட் நிக்கோல்சன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. த இர்வியான் ஆர் த ரோசிக்ரூசியன் அப்படின்னு எழுதியிருக்காரு. த டெவில்ஸ் வாக் அ பேலட் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து குவீன் மேப் எழுதினதுக்கப்புறம் தான் ஹீ இஸ் வெல் நோன் அஸ் அ போயட் இன் ரொமான்டிக் ஏஜ். ஓகே, ஸோ குவீன் மேப் 1813 எழுதியிருக்காரு. அலாஸ்டர்ன்றது 1815 எழுதியிருக்காரு. த மாண்ட் ஆஃப் பிளான்ச் அப்படின்றது 1860, ஆன் டெத் அப்படின்றது 1816, ஹிம் டு த இன்டலெக்சுவல் பியூட்டின்றது 1817, த லோன் அண்டு சிந்தியா அப்படின்றத 1817 எழுதியிருக்கிறாரு. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு இயரோடு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோட இயரையெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, த ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். போயம் இன் 12 கான்டோஸ். ஓசிமாண்டியாஸ் நம்மளுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது 1818 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நேம் ஆஃப் கிளாஸ்ட்ரியஸ் அப்படின்ற பென் நேமில். அண்ட் ரோசலின் அண்ட் ஹெலன் அ மாடர்ன் எக்கோலக் அப்படின்ற ஒரு இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து த சென்சி அப்படின்ற ட்ராஜடி, 5 ஆக்ட்ஸில் இருக்கிற ட்ராஜடி, எத்தனை ஆக்டுன்னு கூட கேட்கலாம். ஸோ 5 ஆக்ட்ஸில் இருக்க சென்சி அப்படின்ற ட்ராஜடி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெல் நோன் போயமான 1819 எழுதின த ஓட் டு த வெஸ்ட் விண்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த மாஸ்க் ஆஃப் அனார்கி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், 1832 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து அப்படின்ற போயமை 1819 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொமெத்தியஸ் அன்பவுண்ட் 1820 நம்மளுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ண லிரிக்கல் ட்ராமா இன் 4 ஆக்ட்ஸ். சென்சி வந்து 5 ஆக்ட்ஸ் ட்ராஜடி, ப்ரொமெத்தியஸ் அன்பவுண்டுன்றது 4 ஆக்ட்ஸில் இருக்க ஒரு லிரிக்கல் ட்ராமா. டூ அ ஸ்கைலார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், 1820. த க்ளவுடும் 1820. த சென்சிட்டிவ் பிளான்ட், ஒடிபஸ் டைரனஸ், த விட்ச் ஆஃப் அட்லாஸ். இதுதான் வந்து பர்ஃபெக்ட் இன் ஃபார்ம் அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ பர்ஃபெக்ட் இன் ஃபார்ம். Adonais, it laments the death of John Keats. And Epicedion and Hellas as a lyrical drama. எப்படி நம்மளுக்கு ப்ரொமெத்தியஸ் அன்பன் மாதிரியே ஹெலாஸ். And the Triumph of Life, it is unfinished, published in
1824. Why? Because he has died in 1821 itself. சாரி 1822ல் வந்து இறந்திருக்காரு இவர். அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் வந்து ப்ரோஸுக்குமே கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. இவர் எழுதின பேம்ஃப்லெட்ஸ் எல்லாமே ப்ரோஸில் தான் வரும். ஓகே, த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் அண்ட் அவர் இது அவரோட சர்வெண்ட் கிட்ட கொடுத்து டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸு, இது எல்லாமே வந்து இட் இஸ் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அட்ரஸ் டு த ஐரிஷ் பீப்புள். இது எல்லாமே இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரோஸ் ஒர்க். த அசாசியன்ஸ் அ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ரொமான்ஸ், the Coliseum fragment, Elysian Fields and the Louisianic fragment, Anuna Favola அப்படின்ற ஒரு ஃபேபிள், இது எல்லாமே அண்ட் இன்னும் இருக்குது. இதோட எஸ்ஸேஸ் ப்ரோஸில் தான் அந்த எஸ்ஸேஸும் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம், பொலிட்டிக்கல் எஸ்ஸே ஆன் existing state of things, an address to the Irish people, declaration of rights, a letter to Lord Ellenborough, vindication of natural diet, a refutation of deism, speculations on metaphysics, on the vegetable system of diet, on a future state, on the punishment of death, speculations on morals, on Christianity, on love, on the literature, the arts and the manners of Athens, on the symposium or a preface to the banquet of Plato, on Frankenstein. Frankenstein வந்து கொலாபரேட்டட் ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேரி ஷெல்லி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. on life, a philosophical view reform, a defense of poetry, very important, which was written in 1821 but published in 1840 only. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் கொலாபரேஷன் வித் மேரி ஷெல்லி அதுவுமே அது வரும். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொலாபரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அ 6 weeks tour, ப்ராஸ்பரைன், மிடாஸ், இதெல்லாமே வந்து கொலாபரேஷன் வித் ஷெல்லி. அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா த பேங்க்வெட் ஓகே ஆஃப் பிளாட்டோன்றது ட்ரான்ஸ்லேஷன், அண்ட் அயன் ஆஃப் பிளாட்டோ அப்படின்றது ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் தான். ஓகே, ஸோ ஷெல்லியை பற்றி அவரோட ஒர்க்ஸ்லேருந்து கேள்விகள் வரலாம். ஏன்னா ஹீ இஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. எந்த யூனிவர்சிட்டிலேருந்து எக்ஸ்பெல் பண்ணாங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் அபவுட் நம்ம ஷெல்லி. ஓகே, ஸோ ஷெல்லிலேருந்தும் கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட் ஒன்லி ஓசிமாண்டியாஸ்ன்றது சின்ன போயம்ன்றனால ஷெல்லிலேருந்தும் கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இன் நெக்ஸ்ட் வீடியோ வி வில் see the poem line by line. Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.